இப்போ நம்ம ஈரல் ஃப்ரைக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவேன். இது வந்து மசாலா தான். வதக்கிறதுக்கு ஒரு அரை வெங்காயம், அரை தக்காளி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா கலவையில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, சோம்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு இப்போ இதை அதில் போட்டுக்கலாம். நம்ம இது போட்டுக்கலாம். இப்போ இதையே நல்லா கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஈரல் போட்டுட்டோம். இப்போ நல்லா அது ஃப்ரை பண்ணி வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி கழுவின தண்ணி இருக்குது, அதே நான் ஊற்றப்போகிறேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். சுண்டு வரட்டும், நான் காட்டுறேன். நல்லா வெந்துடுச்சு, நல்லா சுண்டு வந்துடுச்சு. அவ்வளோதான், இப்போ இறக்க போகிறேன். அவ்வளோதான். டேஸ்ட்டான ஈரல் ஃப்ரை பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்கங்க. என் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.